ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடந்த ஒரு சிக்கல் நிலைமை. ஒய்ஃப் வந்து தனக்கு ஹஸ்பண்டோட இருக்கையிலாம் நாங்கள் பிரிய போகிறோம் என்ற முடிவில் இருக்காங்க. ஸோ இதை நாங்கள் செஷன்ஸுக்கு எடுத்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகிற நேரம் இந்த முடிவுக்கு ஒய்ஃப் வாரத்துக்கு பிரதான காரணமாக அவங்க சொன்னது, தனக்கு 2 வயசுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் ஃபீவர் வருது. ரொம்ப ஃபீவருக்கு மருந்தெடுக்க போவோம்ண்டு ஹஸ்பண்ட் கிட்ட அந்த ஒய்ஃப் சொல்கிறா. அந்த நேரத்தில் ஹஸ்பண்டை தாய் அங்கே நிற்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை மருந்தெல்லாம் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கை மருந்து செஞ்சு பார்ப்போம், பிள்ளைக்கு ஓகே ஆகிடுமெண்டு. ஸோ ஹஸ்பண்டும் அவங்க சொல்கிறது சரித்தானே, உடனே மருந்தெடுக்க போக தேவையில்லை, நாங்கள் வந்து கை மருந்து வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் அது ஒய்ஃபுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தும் அவங்க கை மருந்து செய்கிறாங்க. பட் பிள்ளைக்கு ஃபீவர் சிவியர் ஆகுது. அதனால் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பிள்ளை அட்மிட் ஆக்கப்படுது. ஸோ அதுக்கு பிறகு நிறைய இடர்பார்க்கு அவங்க முகம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் அவங்களுக்கு இந்த டிவோர்ஸ் வேணும், எனக்கு இந்த ஹஸ்பண்டோட வாழ இயலாண்ட முடிவுக்கு வாரத்துக்கான ட்ரிகர் பாயிண்டாக காணப்படுது. ஸோ தொடர்ச்சியாக அவங்க சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஹஸ்பண்ட் எனக்கான மதிப்பை, என் பேச்சுக்கான ரெஸ்பெக்ட் தாரார் இல்லை. நான் என்ன முடிவு சொல்கிறேனோ அதுக்கு ஒப்போசிட்டாக என் ஹஸ்பண்டை தாய் ஏதாவது சொல்லுவாங்க, அதைத்தான் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணுவார். என் விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, பட் என் பிள்ளையோட விஷயத்துலையும் அவங்க ஓவராக அவங்களோட காலத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, அவங்களோட முடிவுகள் எப்படி இருந்துச்சு, அதை வந்து அப்படியே என் பிள்ளைகளுக்கும் அவங்க அப்ளை பண்ண பார்க்கறது எனக்கு ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கி. ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவமாக காணப்படுது. ஸோ நான் எனக்கு நடக்கிறத நான் வந்து பொறுத்து கொண்டேன். ஆனால் என் பிள்ளைக்கு அதே மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ணுறத நான் வந்து பொறுத்து கொள்ளையில. ஸோ எனக்கு கட்டாயம் டிவோர்ஸ் வேணும் அப்படின்றது அவங்களோட ஆர்கியூமெண்ட். இது வந்து சாதாரணமாக எங்களோட வீட்டுகளில் நடக்கிற விஷயம். ஆனால் எங்கனையாவது ஒரு பாயிண்ட்ல இது வந்து ட்ரிகர் ஆகும். இது வந்து ஆகவே உச்ச நிலைமைக்கு போற நேரம் தனக்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்லை, தான் சொல்றதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை அப்படின்ட்டு எங்கனை வச்சு அந்த ஒய்ஃப் ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிவெடுக்கிறாவோ அந்த நேரத்துல எங்களோட ஃபேமிலிகள்ல சிக்கல்கள் உருவாக ஆரம்பிக்கும். இதனால தான் பெரும்பாலுமே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கிறது. ஸோ நாங்கள் கட்டாயம் இதில் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கான பவுண்ட்ரிஸை நாங்கள் உருவாக்கணும். சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கத்தான் வேணும், முடிவெடுக்கத்தான் வேணும். ஆனால் எங்களுக்கு என்ன தேவை, எங்களோட பிள்ளைக்கு என்ன தேவைன்றத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவையான முடிவோ அதை நாங்கள் சரியாக கலந்துரையாடலினூடாக எடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து உண்மையாவே அந்த மாமி சொன்ன விஷயம் சரியாக கூட இருக்கலாம். ஆனா அங்கே ஒய்ஃபோட விஷயத்த கேட்காம அவமதிச்சு ஹஸ்பண்ட் தண்ட தாயிட முடிவுகளை ஏற்றுக்கொள்ளுறார் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஒய்ஃப் இருக்கிறார். ஸோ அதை நாங்க இல்லாமல் ஆக்கணும். அதை எப்படி இல்லாமல் ஆக்கலாம்டா, சிம்பிள், ஒய்ஃபோட முடிவு, தண்ட தாயிட முடிவு, தண்ட முடிவு எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கலந்துரையாடலினூடாக நாங்கள் ஒரு முடிவு எடுப்பமாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது. நாங்கள் டிரெக்டா அது தேவையில்லை, நாங்கள் இதை செய்வோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தமாக இருந்தால் இந்த சிக்கல்கள் எங்களோட குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.